இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் இது எத்தனாவது பிடிஎஃப் இது? 6th புக்லெட். ஓகே, லாஸ்ட் 5 புக்லெட்டில் நம்ம என்ன பார்த்தாச்சு? யூஎன் பார்த்தோம், யூஎன் என்னென்னு பார்த்தோம், அப்புறம் யூஎனோட பிரின்சிபல் ஆர்கன்ஸ் பார்த்தோம், அப்புறம் யூஎனோட முக்கியமான பாடிஸ் பார்த்தோம், ஸ்பெஷலைசேஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் யூஎன் வார் முடிச்சாச்சு. அப்புறம் நான் யூஎன் பாடிஸும் பார்த்துட்டு இருக்கோம். நான் யூஎன் பாடிஸோட லாஸ்ட் பிடிஎஃப். இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அடுத்த 2 பிடிஎஃப். ஏன் அது முக்கியம்? எக்ஸாம்பிள் சார்க்கு, பிம்ஸ்டெக்கு, G20, வேர்ல்டு குரூப்பிங்ஸ்லாம் அடுத்த 2 பிடிஎஃப். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் ஆரம்பிக்க போகிறது வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன். ராக் நீங்கள் சொல்லுற மைக்ராக் மைக்ரேஷன் மீனிங் கரெக்டாக. அப்போ என்ன பண்ணுதுன்னா, உலகம் முழுக்க மக்கள் என்ன பண்ணணும்னா, அது இந்த ஆர்கனைசேஷன் எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு அதிக மைக்ரேஷன் போகிறாங்க அப்படின்ற ரிப்போர்ட் யார் ரெடி பண்ணுவா? ரிப்போர்ட் பாருங்க, வேர்ல்டு மைக்ரேஷன் ரிப்போர்ட் யார் ரெடி பண்ணுவா? இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன். ஓகே, சும்மா ட்ரை பண்ணுறாங்க. எந்த ஊருக்கு மக்கள் நோக்கி போகிறாங்க? எந்த ஊர் நோக்கி அதே மக்கள் போவாங்க? எங்கே இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூஎஸ் தானே? யூஎஸ் தான். இங்கே போட்டு பாருங்க, 2020 ரிப்போர்ட்டில் த நம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மைக்ரன்ஸ் எத்தனை பேர்? 270 மில்லியன். அப்படின்னா அர்த்தம் எத்தனை கோடி? 27 கோடி வச்சுக்கலாம். 27 கோடி மக்கள் வந்து 2019 மட்டுமே அவங்க ஊரில் இருந்து விட்டுட்டு வேறு ஊருக்கு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி போகிறவங்க எங்கன்னா யூஎஸ் தான் போகிறாங்க. எங்கே போகிறாங்க? 270 மில்லியனில் 51 மில்லியன் எங்கே போயிடுறாங்க? புரிஞ்சா? அடுத்து போகிறாங்க. மோர் தென் half ஆஃப் தி ஆல் இன்டர்நேஷ்னல் மைக்ரன்ஸ் ஆர் கோயிங் ஃபார் வேர்? யூரோப்பும் நார்த் அமெரிக்கா, அது யூஎஸ்க்கு போயிடுறாங்க. புரிஞ்சா? எந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக போகிறாங்கன்னு பார்த்தா இந்தியா போகிறாங்க. இந்தியா கண்டினியூஸ் டு பி தி லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மைக்ரன்ஸ். மைக்ரன்ஸ்னா யார்? ஆமாம், எந்த ஊர்லேருந்து அதிகமாக போகிறாங்கன்னு பார்த்தா இந்தியாவிலேருந்து வெளியே போகிறாங்க. எந்த ஊருக்கு அதிகமாக போகிறாங்க? யூஎஸ்ஏ, அதுக்கப்புறம் யூரோப். இந்தியாவில் வந்து வருஷத்தை வெளியே போகிறாங்க பாருங்க. 10 மில்லியன்னா 1 கோடி மக்கள் என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. ஓகே, அப்போ யாருக்கு அதிகம் காசு வரும் ரெமிட்டன்ஸில்? ரெமிட்டன்ஸ் என்ன ராக்கு? ரெமிட்டன்ஸ்னால் ஒர்க் பண்ண போகிறாங்களே, ஒர்க் பண்ணுறது காசு அங்கேயே வச்சுப்பாங்களே, எடுத்து வருவாங்களா? அது எடுத்து வர காசு தான் என்னது? ரெமிட்டன்ஸ். எவ்வளோ காசு? 78.6 பில்லியன். ஓகே, அடுத்து யார் அதிகமாக? சரி, அதுக்கப்புறம் மெக்சிகோ. ஓகே, என்ன சொல்கிற புரிச்சா புரியலையா? நீங்கள் சொல்லுங்கள் சீதா. எந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக மக்கள் போகிறாங்க? ஓகே, அப்போ இந்தியாவுக்கு தானே அதிகமாக கிடைக்கும் ரெமிட்டன்ஸ். ரெமிட்டன்ஸ் தான் அர்த்தம் ஃபாரின்லேருந்து காசு வந்து ரிமிட் ஆகுது, மறுபடியும் இந்தியாவுக்குள்ள வருது. ஓகே, நீங்கள் சொல்லுமா. இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷனோட மெயின் எய்ம் என்ன? மைக்ரேஷன் பற்றியான ஒட்டுமொத்த ஒர்க் பண்ணுறதுக்காக இட் இஸ் அன் லீடிங் இன்டர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். என்ன ஆர்கனைசேஷன்? எல்லா கவர்மெண்ட்கிட்டையும் பேசி மைக்ரேஷன் ஒர்க்காக என்ன பண்ணுவாங்க? இட் இஸ் டெடிகேட்டட் டுவர்ட்ஸ் ப்ரொமோட் தி ஹியூமன் அண்ட் ஆர்டர்லி மைக்ரேஷன் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் ஆல். ஓகே, இந்த மாதிரி மைக்ரேட் ஆகி போகிறாங்களே அவங்களோட உரிமையை பார்க்குறது. எக்ஸாம்பிள், எங்கே அதிகமாக இந்தியா எங்கே போகிறாங்க? யூஸ் போகிறாங்களே, அந்த ஊரில் அவங்க குடிநீர் கிடைக்கலன்னு ஆகும், பிரச்சனை ஆகும்ல. அதெல்லாம் சேஃபாக இருக்காங்க செக் பண்ணிப்பாங்க. எப்போ வந்துருக்கு பாருங்கள், என்ன வந்துருக்கு? 1951 வந்துருச்சு. இட் வாஸ் இனிஷியலி எஸ்டாப்ளிஷ் இன் 1951. ஓகே, ஏன்? அப்போ தான் World War II நடந்துச்சு. என்ன பண்ணுறாங்க? மக்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த ஊரில் வாழ முடியல சொல்லிட்டு மற்ற ஊருக்கு போகிறாங்க. மைக்ரேஷன் அதிகமாச்சு. அப்போ அவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஆயிடுச்சு, ஐஓஎம். ஐஓஎம்மோட ரிப்போர்ட் பேர் என்னது? வேர்ல்டு மைக்ரேஷன் ரிப்போர்ட். அது என்ன, எத்தனை வருஷத்துக்கு வரும்? இட் இஸ் தி பையனியல் ரிப்போர்ட். ஓகே, 2007 வந்தால் கடைசி ரிப்போர்ட். ஓகே, சீதா, உங்களுக்கு திமிங்கலம் தெரியுமா? திமிங்கலம் குட்டியாக இருக்கும், பெருசாக இருக்குமா? திமிங்கலத்தில் குட்டி எப்படி இருக்கும்? பெருசாக தான் இருக்குமா? ஓகே, திமிங்கலத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கமிஷன் இருக்குது, இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன். எதை மட்டும் பார்த்துக்கோ. ஏன்னா திமிங்கலத்தை பிடிக்கிறதுன்றது எல்லாருக்குமே, எல்லா கண்ட்ரீஸ்க்குமே ஒரு என்னது, ஒரு இண்டஸ்ட்ரியாகவும் முக்கியம். இப்போ ஜப்பான் இருக்குல்ல, ஜப்பானுக்கு வந்து கல்ச்சராகவே வேலிங் இருக்குல்ல. வேலிங் அர்த்தம் திமிங்கலத்தை பிடிக்கிறது, அதை சாப்பிட்றது அவங்க ரொம்ப பிடிக்கும். இண்டஸ்ட்ரியாக கிடையாது, கல்ச்சராக. ஓகே, இப்படி யோசிக்கலாம். என்விரான்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, ஒரு மெயின் என்ன இருக்கும்? என்னோட பார்த்துருக்குல. அப்போது ஒரு வேலிங்கிறது எதை பற்றி? திமிங்கலத்தை பாதுகாக்கிறத பற்றி. அப்போ வந்து ஒரு ஸ்பீஷஸை பாதுகாக்கிறத பற்றி வந்த முக்கியமான ஃபஸ்ட்டு கமிஷனே சொல்லலாம். இப்போ வந்துருக்கு பாருங்கள், 1946. ஓகே, ஒரு மெயின் நேம் என்ன? ஆமாம், அப்போது பாதுகாக்க கமிஷன் சொல்லலாம். கன்சர்வ் சொல்லலாமா? கன்சர்வேஷன் ஆஃப் வேல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வேல். ஏன் இந்த ஃபிஷ் சொல்கிறாங்க? நிறையா ஃபிஷ் இருக்குல்ல, ஏன் வந்து திமிங்கலத்துன்னு சொல்கிறாங்க? என்ன காரணமாக இருக்கும்? சார்ந்து இருக்கலாம். வேறு அதிகமாக தான் யூஸ் பண்ணுறதால அதிகமாக அழிஞ்சு போகுது அப்படி சொல்கிறீங்களா?
வேறு என்ன காரணம்? அதுக்காக காரணம் என்னவாக இருக்கும்? இது அழிகிறதா தான் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், திமிங்களை வந்து அதிகமாக குட்டி போடாது, அதிகமாக ரொம்ப கம்மியாக போடும். அப்போ வந்து இதை நீங்கள் அதிகமாக பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுத்தமான ஆகிடும், காயிலாகிடும். மற்ற ஃபிஷ் மாதிரி கிடையாது சொல்கிறாங்க. ஓகே, அதனால் என்ன பண்ணணும், நம்ம வேலிங்கை மட்டும் எல்லா கண்ட்ரிஸும் லிமிட்டடாக பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷனோட மெயின் வேலை என்னென்னா, அதாவது இப்போ இதில் நீ மெம்பர் ஆகிட்டேன், இந்தியாவில் என்ன ஆகிடுச்சு, மெம்பர் ஆகிடுச்சு. இந்த நீ மெம்பர் ஆகிட்டனாலே சில விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ நீ வந்து என்ன பண்ணணும், வேலிங்கை வந்து கம்மி தான் முடியும். கேட்ச் லிமிட் வந்து கம்மி, லிமிட்டேஷன் இருக்குது அர்த்தம். நீ வேலிங் பண்ணுற இடம், அமௌண்ட் என்னது, லிமிட்டேஷன் இருக்குது. ரெண்டாவது டிசைனேஷன் ஸ்பெசிஃபைட் ஏரியாஸ் ஆஸ் தி வேல் சாங்சுரிஸ். உங்களோட ஏரியாவில் எந்த இடத்துல அதிகமாக திமிங்கலம் இருக்குமோ அந்த இடம் என்ன பண்ணாத நீ சாங்சுரி பண்ணு. சாங்சுரி மீன் வேறு என்னது, கன்சர்வ் பண்ணுறது தானே. அடுத்து மூணாவது முக்கியமானது ப்ரொடெக்ஷன் ஆஃப் கால்ஸ். அதில் குட்டி என்ன பண்ணணும், குட்டி ஃபீமேலையும் பாதுகாக்கணும். என்ன சொல்கிற புரியுதா? எல்லா கண்ட்ரிஸும் பண்ணுமா, மெம்பர் கண்ட்ரிஸும் பண்ணுமா? மெம்பர் கண்ட்ரிஸ் முடியும். எத்தனை மெம்பர் ஆகிற கண்ட்ரிஸ் எப்போ வந்துச்சு? அப்போ இது ஒரு என்ரோனால சொல்லலாமா, என்ரோனால சொல்லலாமா? ஏன் சொல்லலாம்? ஆமாம், ஒரு ஸ்பீஷியஸை பாதுகாக்குது. கரெக்டாக. என்விரான்மெண்ட் ஆர்கனைசேஷன் மெயின் எய்ம் என்னது? ஏதாவது பிளான்ட் ஸ்பீஷியஸ் அனிமல்ஸ் பார்க்குறது தானே. 1946 ஒரு ஸ்பீஷியஸை பாதுகாக்கிறதுனா இருக்குது. இதில் மெம்பராக தான் நம்ம என்ன பண்ணணும்? ஏரியா வந்து ஓகே, அதாவது நீங்கள் எவ்வளோ வளப்பட பிடிக்கிறீங்களோ நம்பர் ஆஃப் வேல் இருக்குல்ல, திமிங்கலத்தை லிமிட் பண்ணிக்கணும், அதிகமாக பிடிக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, உங்களோட கடலில் சில ஏரியாவை என்ன பண்ணுறங்க, இது வேல் சரணாலயம் முடிவு பண்ணுறது. ஓகே, வேல் சாங்ஷன். மூணாவது, கால்சியம் குட்டி என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். இந்த 3 பாயிண்ட். 3 பாயிண்ட் சொல்லுங்கள். இந்தியா இப்போ ஜாயின் ஆச்சு 1918. அதே சமயத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ்லாம் நாங்களே மெம்பராக கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் கனடா வச்சுக்கலாம். கனடா, வெனிசுலா, எகிப்து, ஜப்பான் கூட என்ன இருக்குது, 2019 இது ஆகிடுச்சு. 2019 முக்கியமான நியூஸ் இது, இந்த வேலி கமிஷனர் முக்கியமான நியூஸ். ஏன் போயிருக்கும்? ஜப்பான் வந்து கல்ச்சுரலாகவே வேலிங்கை வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. எல்லா மக்களுக்கும் பிடிக்கும், எல்லோரும் சாப்பிட்றது, அதனால என்ன பண்ண முடியாது. எங்களால் நீங்கள் சொல்கிற மாதிரி லிமிட் பண்ண முடியல. நான் என்ன பண்ணிடுறோம், வெளியே வந்து என்ன பண்ணிட்டாங்க. ஆமாம். நான் அடுத்து நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் ஃபீல் தட் அதர் கண்ட்ரிஸ் லைக் ரஷ்யா, சவுத் கொரியாவும் ஜப்பான் சொல்கிற மாதிரி வெளியே வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, வேலிங்கை கண்ட்ரோல் பண்ண ஆர்கனைசேஷன் இருக்கா? இருக்குது. லைன் தானே இது போட்டிருப்பாங்க. 1982 முக்கியமான எஃபர்ட்ஸ் யார் எடுத்தது? ஆமாம். என்ன பண்ணியிருக்கு, கமர்ஷியல் வேலிங்கை என்ன பண்ண ஸ்டாப் பண்ணவே சொல்லியிருக்கு. நம்ம இருக்கா கூட என்ன சொன்னாங்களே, மொரட்டரியம் பண்ண லோன்ஸ்னால் கொஞ்சம் நாளைக்கு என்ன பண்ண தர நீங்கள் வட்டி கட்ட தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் நாளைக்கு கமர்ஷியல் வேலிங் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. எங்கெல்லாம் மொரட்டரியம் வருதோ அங்கே ஸ்டாப் ஆகணும் அர்த்தம். அப்போ கண்ட்ரிஸ் லைக் ரஷ்யா, ஜப்பான் அப்போஸ் பண்ணிச்சு. அதுக்கேற்ற மாதிரி அது ஆயிடுச்சு வெளியே. இப்போ 2019 இருந்துருச்சு. ஓகே. அதே மாதிரி சதர்ன் ஓஷனுக்கு தனியாக என்ன இருக்குது, ஒரு வேல் சாங்சுரி உருவாக்கியிருக்கு. யார்? IWS. சரி, சொல்லு சித்தா. இந்த லைன் படிங்க சித்தா. இதை படிங்க பார்க்கலாம். சிப்ரி ஃபுல்லாக படிங்க பார்க்கலாம். ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டா? அப்போ இந்த இன்ஸ்டியூட்டோட மெயின் வேலை என்னது ராக்கு? பீஸ். அப்போ உலகம் முழுக்க பீஸ் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணால் பீஸ் கொண்டு வந்துடும்? எந்த வேலை, என்ன இவங்க என்ன ஒர்க் பண்ணாங்கன்னா பீஸ் வரும் எல்லா கண்ட்ரிக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையுமே பீஸ் இல்லாததுக்கு என்ன முக்கியமான காரணமாக இருக்கும்? சண்டை தானே இருக்கும். சண்டைக்கு இங்கிலீஷில் சொல்லலாம், வார் சொல்லலாமா, இல்லைனா கான்ஃப்ளிக்ட் சொல்லலாமா, என்ன சொல்லலாம்? அப்போது இந்த கான்ஃப்ளிக்டை சரி பண்ணணும் தானே. கான்ஃப்ளிக்டை சரி பண்ணால் வந்துடும். ஆனால் என்ன போட்டிருக்கு, ரிசர்ச் போட்டிருக்கா. என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன கான்ஃப்ளிக்ட் நடக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஸ்டடி பண்ணுவாங்க. அதாவது தடுக்கிறது வேறு, யார் தடுக்கிறா? யூஎன் தடுக்குது. பார்த்தலாமாக்கா இல்லையா? யூஎன்எஸோட வேலை என்னென்னா எந்த ஊரெல்லாம் பிரச்சனையோ போய் தடுக்க ஸ்டாப் பண்ணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே என்னென்ன கான்ஃப்ளிக்ட் இருக்குது, அதுக்கான காரணங்கள்லாம் பிடிப்பாங்க, சரி பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஊரில் அதிகமாக சண்டை நடக்குதுன்னா இப்படி வச்சுக்கலாம். நிறைய கண்ட்ரிஸோட வார் நடக்குதுனாலே வாரில் எதை யூஸ் பண்ணுவாங்க? ஆயுதம் யூஸ் பண்ணுவாங்கள்ல. அப்போது உலகம் முழுக்க ஆயுதம் வேணும்னு பார்க்கணுமா பார்க்கக்கூடாது, அதை ரிசர்ச் பண்ணுவாங்க. ஓகே. எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ஆயுதம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, எந்த கண்ட்ரிஸ் ஆயுதத்தை குறைச்சிக்கிறாங்க, எந்த கண்ட்ரிஸ் வந்து அதிகமாக ஆயுதத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, யார் அதிகமாக வாங்குறாங்க, நூறு தானே. எந்த கண்ட்ரி ஆயுதம் அதிகமாக வாங்குதோ அது என்ன பண்ண போகுது, ஃபியூச்சரில் சண்டை போட வாய்ப்பு இருக்கு முடிப்பாங்களே. இந்த மாதிரி என்ன பண்ணல, இது ஸ்டாப் பண்ணல. ஆனால் எதெல்லாம் காரணன்றதை அனலைஸ் பண்ணி மக்களுக்கு சொல்லுது. ஓகே. ஸோ ஸ்டாக்ஹோமில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட் என்ன பண்ணுது, ரிசர்ச் இன்ஸ்டியூட். எதை ரிசர்ச் பண்ணுது? பீஸ் ரிசர்ச் பண்ணுது. அது வந்து இப்போ 2021 மார்ச் போன மாதம் என்ன பண்ணுதுன்னா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுது. அது ரிப்போர்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக எந்த ஊரில் கான்ஃப்ளிக்ட் நடக்குது, யார் ஆயுதங்கள் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, யார் அதிகமாக வாங்குறாங்க ரிப்போர்ட்லாம் இருக்கும்.
புரிஞ்சா? இங்கே போட்டுருங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட்டா எங்கே இருக்குது? ஸ்டாக்ஹோம் ஸ்வீடனில் இருக்குது. ஓகே, ஸ்வீடனில் இருக்கிறதால ஸ்வீடன் கண்ட்ரி அதிகமாக காசு தருவது ஃபண்டு தரதில்லை. ஓகே, ஜென்ரலாக எல்லா கவர்மெண்ட்டும் இதை இதுனே மீனிங்ஸ் தான். ஃபிலாந்த்ரோபிக்னா மீனிங் என்ன? ஃபிலாந்த்ரோபிக்னா என்ஜிஓஸ்ன்னு அர்த்தம். யார்? என்ஜிஓஸு கவர்மெண்ட்ஸ் யாரும் என்ன பண்ணுவாங்க? ஃபண்டு தருவாங்க. யாருக்கு ஃபண்டு தருவாங்க? அது எந்தனா எந்த சிப்ரி இன்ஸ்டியூட் கூடவே யாரும் அதிகமாக தருவாங்க? ஸ்வீடன் தருவாங்க. ஏன் அவங்க தராங்க அதிகமாக? ஏன் அவங்க தராங்க? என்ன நடக்குமா? அதமாக இருக்காது. இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் பேஸ்ட் இன் ஸ்டாக்ஹோம்னு அர்த்தம். ஸ்வீடன் பேஸ் பண்ணி தான் அங்கே உருவாகிருக்கு. அப்போ ஸ்வீடன் என்ன பண்ண அதிகமாக ஃபண்டு கொடுக்கும். இது மெயின் வேலை என்னது? கான்ஃப்ளிக்டை பற்றி ஆர்மெண்ட்ஸ் பண்ணிக்கல. ஆர்மெண்ட்ஸ் தான் யார் ஆர்ம்ஸ் வச்சுருக்கா, ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் படுத்தி யார் ஆர்ம்ஸை குறைச்சிக்கிறாங்க, டிசார்மெண்ட், இதை பற்றி எல்லாமே ரிசர்ச் பண்ணுற ஒரு தனி இன்ஸ்டியூட். எங்கே இருக்குது? ஸ்வீடனில் இருக்குது. ஸ்வீடனில் உருவாக்கப்பட்ட இன்ஸ்டியூட். ஓகே, ஆனால் யாரும் அதிகமாக காசு தருவா? இன்னொன்று பார்த்த ஞாபகம் இருக்கா? யூஎஸ் உருவாக்குற ஒரு இன்ஸ்டியூஷன் பார்த்த ஞாபகம் இருக்கா? யூஎஸ் அதை உருவாக்குறதால அதிகமாக காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ரெஃப்யூஜா வேறு ஃபுட்டு எஃப்ஏவா இல்லை வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் இது பார்த்து சொல்லுங்கள். ஆன்சர் சொல்லுங்கள். வேறு வந்திருக்கு யூஎஸ்ஏ. ஸோ வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமா? இதில் படித்த ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்கள் நீங்கள். இதோட எய்ம் சொல்லுங்கள். ஃபுட்டு கிடைக்கணும். அடுத்து வேறு பாயிண்ட் சொல்லுங்கள். முடிஞ்சு போச்சல்ல, அடுத்த வேறு பாயிண்ட் சொல்லுங்கள். வேறு அடுத்த பாயிண்ட் சொல்லுங்கள். ஐயோ முன்ன சொல்ல வேறு சொல்லுங்கள். எல்லாம் ஒரு பாயிண்ட் தான். வேறு இந்தியாவுக்கும் WFPக்கு சம்மந்தம் இருக்கா? அதாவது என்ன சம்மந்தம் சொல்லுங்கள். நியூட்ரிஷன் சால்வ் பண்ணுறாங்க. டார்கெட்டட் நியூட்ரிஷன். இன்னொரு பாயிண்ட். வேறு பாயிண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். உலகத்தில் எத்தனை பேர் சாப்பிட கஷ்டப்படுறாங்க? பார்த்து சொல்லுங்கள். கொஷின் புரியலையா? ஆன்சர் பார்த்து சொல்லுங்கள். நியூஸில் ஏன் பார்த்தோம்? அது நம்ம கேட்க நியூஸில் ஏன் பார்த்தோம்? வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் நியூஸில் ஏன் பார்த்தோம்? பார்த்து சொல்கிறீங்களா? அக்டோபர் 2020 போட்டுருப்பாரு. பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ப்ரைஸு? ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுத்துறாங்க. ஓகே, மறக்கலாமா? இப்போ அதை மறக்கலாமா? அப்போ நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுத்துறாங்க. அதாவது இதோட ஆர்கனைசேஷன் முக்கியம், யார் ஃபண்ட் பண்ணுறாங்க, எதுக்கு வந்துச்சுன்னு முக்கியமாக மக்கள் சொல்கிறாங்க. ஓகே, ஏன் அந்த பாடி முக்கியம் படிச்சு ஞாபகம் இருக்கா? 1/9 ஆஃப் தி பீப்புள் என்ன எப்படி இருக்காங்க? பூரா இருக்காங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் பார்த்தோம். எப்படி சிப்ரிக்கு வந்து ஸ்வீடன் அதிகமாக காசு தருதோ அதேமாதிரி யூஎஸ் அதிகமாக காசு தந்தது ஃபுட் ப்ரோக்ராம்ஸ். அதுக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிது லாஸ்ட் இயர். ஓகே, இதை அப்புறம் என்ன பார்த்துட்டு இருக்கோம் நம்ம? சிப்ரியோட எய்ம் என்ன? கொண்டு வரலான்றதுக்காக எதை அனலைஸ் பண்ணுறாங்க? கான்ஃப்ளிக்ட் அனலைஸ் பண்ணுறாங்க, ஆர்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறாங்க, எந்த கண்ட்ரியில் ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் நல்லா இருக்குது, இதில் வந்து ஆர்ம்ஸை வந்து குறைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம். டிசார்மெண்ட்னா வாங்குறாங்க அர்த்தமா? எல்லாமே சேர்த்து டிசார்மெண்ட் அர்த்தமா? டிசார்மெண்ட்னா மீனிங் நான் சொன்னானே. ஓகே, இதுக்கு யார் ஃபண்டு தராங்க? இதுக்கு வந்து அடுத்து ஸ்வீடன், அதுக்கப்புறம் வேறு யூஎஸ் எதுக்காக பார்த்தோம்? யூஎஸ் எதுக்கு பார்த்தோம்? யூஎஸ் எதுக்கு மேலே பார்த்தோம்? WF அதை விட்டுரு. இப்போ இதுக்கு பார்த்தோம். ஏன் மறக்கிறீங்க? சிப்ரி இருக்கா? சிப்ரிக்கு அதிகமாக காசு தர்றது கவர்மெண்ட் தருதா? அப்புறம் என்ஜிஓன்னு சொன்னா, என்ஜிஓக்கு நிர்வாகத்தில் சொன்னாங்க, ஃபிலாந்த்ரோபி சொன்னா, கூடவே எக்ஸ்ட்ரா யார் தராங்க? ஸ்வீடிஷ் கவர்மெண்ட் சொன்னாங்களா? புரிச்சா புரியலையா? ஓகே, ஸோ அடுத்த பார்க்கலாம். சிப்ரியோட ரிப்போர்ட் பார்க்கலாம். அப்போ சிப்ரி ரிப்போர்ட்டில் இதெல்லாம் இருக்கும். என்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும்? யார் ஆர்ம்ஸ் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, யார் அதிகமாக ஆர்ம்ஸை வாங்குறாங்களா இருக்கும். ஓகே, போட்டு இங்கே போடு. ஜென்ரலாகவே இப்படி கம்பேர் பண்ணுறாங்க. ஏதாவது 2017 2015 இது ஒரு காலம், 2015 2020 இது ஒரு காலம். என்ன சொல்கிறாங்க? 2011-15 கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த 5 வருஷத்தில் உலக அளவில் ஆர்ம்ஸ் வாங்குறாங்கல்ல, அது குறைஞ்சுன்னு சொல்கிறாங்க. 0.5% லோவர் ஆகிருக்கு சொல்கிறாங்க. குளோபல் லெவலில் வால்யூம் ஆஃப் ஆர்ம்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்ம்ஸ்னா இருக்குது 0.5% குறைஞ்சிருக்கு 2015 கம்பேர் பண்ணும்போது. அட் த சேம் டைம் உலக அளவு
யார் அதிகமாக ஆர்ம்ஸ் உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மற்ற கண்ட்ரின்னு பார்த்தா யார் டாப் இருக்கா? யூஎஸ்ஏ. அதேமாதிரி அதுக்கேற்ற மாதிரி ரஷ்யா இருக்குது, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, சைனா. இந்த 5 பேர் தான் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக உற்பத்தி பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அதிகமாக வாங்குறது யாரும் பாருங்க பார்க்கலாம். சவுதி அரேபியா தான் ஃபஸ்ட்டு, செகண்டு இந்தியா, 3வது ஈஜிப்ட், 4வது ஆஸ்திரேலியா, ஓகே. 2011-15 காலத்தில் ஃபஸ்ட்டில் இருந்தது யாருன்னா இந்தியா இருந்துச்சு அதிகமாக இம்போர்ட் பண்ணுறதுல. இப்போ அடுத்த 5 வருஷத்துல என்ன ஆயிடுச்சுன்னா குறைஞ்சிடுச்சு. அப்போ இந்தியா என்ன இருக்குன்னு பண்ணணும், என்ன அர்த்தம்? இந்த 5 வருஷத்தில் டிஃபென்ஸ் பொருளில் இம்போர்ட் பண்ணுறது என்ன இருக்குது? அது காரணம் இருக்கும் தானே. என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணமாக இருக்கும்? இந்தியாவிலே உருவாக்குறாங்க இருக்கலாம், வேறு வேறு காரணமாக இருக்கலாம். அமௌண்ட் இல்லாமல் வந்துருக்கு, பிரச்சனை இருக்கலாம். ஓகே, வேறு வாரம் அதிகமாக வராமல் வந்துருக்கலாம். வேறு வேறு பெக் பண்ணியிருப்பாங்க, காசு இல்லாமல் பெக். வேறு என்ன கதை ஒரு காசு இல்லாமல் இருக்குமா இந்தியாவுக்கு? ஓகே. முக்கிய காரணம் என்னென்னா, இன்னொரு கண்ட்ரிலேருந்து வாங்குறதுக்கான ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அது ஈஸியாக இல்லை. இப்போ பாருங்க, காம்ப்ளெக்ஸ் லென்த்தி ப்ரோக்ராம் ப்ராசஸர். புரியல என்ன அர்த்தம்? ஒரு கண்ட்ரிக்கிட்ட இருந்து ஆர்ம்ஸை வாங்குறதுக்கான ப்ராசஸ் ப்ரொசீஜர் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்குறது என்ன பண்ணுறோம், நம்ம குறைச்சிட்டோம். என்ன பண்ணிருக்கோம், நம்ம குறைக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ரேங்க் போய்ட்டோம். இப்போ யார் ஃபஸ்ட் ரேங்க் இருக்கா அதிகமாக வாங்குறது? 3வது யார் இருக்கா? எகிப்த். 4வது அடுத்து அப்போ சைனா அதிகமாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணுது, சைனா அதிகமாக இம்போர்ட்டும் பண்ணுது. கரெக்டாக தானே? ஃபிஃப்த்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுது, 5th அதிகமாக அதுதான் இம்போர்ட் பண்ணுது. ஓகே. அடுத்து எந்த கண்ட்ரியில் எந்த பகுதியில் அதிகமான ஆர்ம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு கம்பேர் பண்ணும்போது? இதில் உலக அளவு பார்த்தோன்னா குறைஞ்சிருக்கு வாங்கினது. அதே சமயத்தில் 2011-15 2017 பார்க்கும்போது எந்த ஊரில் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னா மிடில் ஈஸ்ட்டில் எங்கே போயிருக்கு, அப்புறம் யூரோப்புக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே குறைஞ்சிருக்கு. ஆப்பிரிக்காவிலையும் அமெரிக்காவிலையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெப்பன்ஸ்னே இருக்குது. இந்தியா தான் உலக அளவில் அதிகமாக இம்போர்ட் பண்ணுது. ட்ரூ ஃபால்ஸ்? ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு யார்? இம்போர்ட் பண்ணு. இந்தியாவோட ஆர்மி இம்போர்ட்ஸ் டிக்ரீஸ்ட் பை 33%. என்ன அர்த்தம்? நேற்று ஒரு 100 கன் வாங்குறாங்கன்னா இந்த வருஷம் ஒரு 30 கன் என்ன பண்ணுறாங்க, வாங்கல, குறைச்சிட்டாங்க. இந்தியாவுக்கு அதிகம் சப்போர்ட் பண்ணுறது யார்? இன்னும் ரஷ்யா தான். ரஷ்யா கிட்டேருந்து குறைக்க ஆசைப்படுறாங்க. குறைச்சிருந்தாலுமே ரஷ்யா கண்டினியூஸ் டு பி தி லார்ஜஸ்ட் சப்ளை ஃபார் இந்தியா. இருந்தாலும் என்னது 14% குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே ஒரு 100 கன் வாங்குறோன்னா 70 கன் எங்கேருந்து வாங்குறோம், இப்போ 45 கன் வாங்குறோம். அப்படி குறைச்சிருந்தாலும் யார் தான் அதிகமான எக்ஸ்போர்ட் இந்தியாவுக்கு? ரஷ்யாவை தவிர்த்து இந்தியாவுக்கு அதிகமாக தர்றது யாருன்னு பார்த்தா ஃப்ரான்ஸும் இஸ்ரேலும். ஓகே. US has become the 4th largest supplier for India. ஓகே. அப்போ இந்தியாவுக்கு யாரெல்லாம் தராங்க? ரஷ்யா, ஃப்ரான்ஸு, இஸ்ரேல், US. அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் யார்? USA, ரஷ்யா, ஃப்ரான்ஸ். நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிறோம், ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்குகிறோமா? வாங்குகிறோம். USA கிட்டேருந்து வாங்குகிறோம். நம்ம இந்தியா சைனா கிட்ட அதிகமாக வாங்குகிறோம். ட்ரூ ஃபால்ஸ்? ஃபால்ஸ். அடுத்து இதே சிப்ரியோட முக்கியமான வேலை என்னென்னா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது. ஸோ ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கு. இனிஷியேட்டிவ் பேர் வந்து GREVD, கிரேவ்டு, அதாவது குளோபல் ரெஜிஸ்ட்ரி மீனிங் என்ன ஆக்கு? ரெஜிஸ்ட்ரின்னு அர்த்தம் பதிவு தானே. ஸோ குளோபல் ரெஜிஸ்ட்ரி ஆன் ஆஃப் வயலண்ட் டெத். டெத்து வந்து நேச்சுரலாகவே இருப்பாங்க, வயலண்ட்டாக இருப்பாங்க, அதாவது ஒரு வாரில் கஷ்டப்பட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி வயலண்ட் டெத் எல்லாமே என்ன பண்ண ரெஜிஸ்டர் பண்ணுது யார்? சிப்ரி ரெஜிஸ்டர் பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்லுது. ஓகே, புரிஞ்சா? எஸ், இட் வில் பி. அதாவது இந்த ரெஜிஸ்ட்ரி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வருஷம் வருஷம் உலக அளவில் எத்தனை டெத்து வந்து வயலண்ட் ஆனதுன்னு படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ the SIPRI has launched a new initiative aiming to establish the annual number of violent deaths worldwide. ஓகே. அப்போ லாஸ்ட் இயரை விட அதிகமாக டேட்டா பேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க? குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. எல்லா கண்ட்ரிக்கிட்ட என்ன சொல்லுவாங்க? நீங்கள் சரியில்லை சொல்லுவாங்களே. இதில் இந்த வார்த்தை முக்கியம். GREVD will count death எப்பயும் ஒன்லி ஏதோ தப்பு, எப்பயுமே ஒன்லி கிடையாது. இட் இஸ் டெத் காஸ்ட் பை ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ். புரிச்சுல? வயலண்ட் வழியாக இறந்தாலே என்னது? டெத் வயலண்ட் தான் அர்த்தம். ஓகே. அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி SDG கோல் எத்தனை இருக்குது? 17 இருக்கா? அதில் ஃபஸ்ட் கோல் என்னது? நோ பாவர்ட்டி. செகண்ட் கோல் நோ ஹங்கர். 3வது குட் ஹெல்த். 4வது குட் எஜுகேஷன். கரெக்டாக? 5வது ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தானே, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி.
ஓகே. 17வது டாப் 5 முக்கியம் தானே, நம்மளோட உலகம் முழுக்க இருக்கிற 5 முக்கியமான கடமை. லாஸ்ட் கடமை பார்ட்னர்ஷிப் ஆஃப் கோல்ஸா? சரி, ஓகே. இப்போ நான் பார்க்க போகிறது SDG 16. அதாவது என்ன அர்த்தம்? ஆமாம், SDGயோட 16 என்னது? சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் ரிலேட்டட் டெத்ஸ் ரைட்ஸ் எவ்ரிவேர். வயலன்ஸாக குறைக்கணும், பீஸ் உருவாக்கணும். அதுக்கான தான் SDG 16. அதுக்கு இது என்ன ஹெல்ப் பண்ணி தானே இது. நான் ரெஜிஸ்ட்ரி போட்டு இவ்வளோ பேர் இறக்குறாங்க சொன்னால் தான் பயம் வரும் மக்களுக்கு. டேட்டாஸ் முக்கியம். ஓகே, SDG ஞாபகம் தானே? நீங்கள் ஷார்ட் பார்க்கலாம். SDG 4 என்னது? 4 years ஆஃப் இன்ஜினியரிங் எஜுகேஷன். அது இல்லையா? ஓகே. SDG 5 என்னது? 5 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அப்போ SDG 10ன்றது என்னது? இன்இக்வாலிட்டி. ரெடியூஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. SDG 10 வந்து ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி. 6 வந்து 6 வாட்டர் க்ளீன் வாட்டரா? SDG 6 தான் சொன்னீங்க. 6 க்ளீன் வாட்டரா? போதும் சானிடேஷன். ஓகே. அடுத்து பார்க்க போகிறது குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட். ஓகே. அப்போ ஒரு கோல் என்ன கோலாக இருக்கும்? SDGயோட 2 சொல்லலாமா? 2 என்னது? நோ ஹங்கர். அப்போ நியூட்ரிஷன் தரும். இப்போ SDG 2 0 ஹங்கர் பை 2030. அதுக்காக வர ரிப்போர்ட் தான் என்ன ரிப்போர்ட்டு? குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட். இந்த வருஷத்தோட தீம் 2020 தீம் என்னது? ஆக்ஷன் ஆன் ஈக்விட்டி டு இன் நியூட்ரிஷன். ஈக்விட்டி அர்த்தம் இதே ஈக்விட்டின்ற வார்த்தை வரைக்கும் படித்தோம். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்டர் ஜென்ரேஷனல் ஈக்விட்டின்னு பார்த்தோம். இப்போ சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்டர் ஜென்ரேஷனல் ஈக்விட்டி எங்கே பார்த்தோம்? அதான் அது கரெக்ட் மீனிங். அது எந்த ஆஃபீஸில் பார்த்தீங்க? ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க. இதில் பார்த்தோம், எக்கனாமியில் பார்த்தோம், FRBM ஆக்டில் பார்த்தோம். கரெக்டாக ஒரு 3 பாயிண்ட் பார்த்துருப்போம்ல. அதில் அதை இப்போ சைன் பண்ணி நினைக்கிறேன். ஓகே. இதில் ஃபஸ்ட் லைன் முக்கியம். த குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் வாஸ் அன்வீல்டு அஸ் ரிசல்ட் ஆஃப் கமிட்மெண்ட் அண்டர் தி 2013 நியூட்ரிஷன் ஃபார் க்ரோத் சமிட். அதான் முடிவு பண்ணுறாங்க. ஓகே. அடுத்து, இட் இஸ் ரிலீஸ்டு பை தி ஷேர்ஸ் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் குரூப் ஆஃப் வேர்ல்டு லீடிங் அகாடமிக்ஸ் ரிசர்ச்சர்ஸ் கவர்மெண்ட் பர்சனாலிட்டிஸ். கரெக்டாக இதுக்கு யார் காசு கொடுத்து பேக்கப் பண்ணுறாங்கன்னா பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன். அப்புறம் கூடவே யூகேவோட தானே டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், கண்ட்ரிஸ் லைக் ஜெர்மனி, அயர்லாந்து எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? எல்லாம் ஃபண்டு பேக் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணல, இந்த ரிப்போர்ட் பண்ணல. குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட்ன்றது ஒரு யூஎன்ஓ அது மாதிரி ரிப்போர்ட் பண்ணல. தனி ஆர்கனைசேஷன், இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் குரூப். எல்லா அகாடமிக்ஸும் எல்லா கவர்மெண்ட் பர்சனாலிட்டி ரிசர்ச்சர்ஸும். இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்ட பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே. இது நீங்கள் படிச்சுக்கோங்க, ஈஸி. பட் இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதாவது உலகத்தில் மேல் நியூட்ரிஷன் நீங்கள் வந்து குறைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஆள் பத்தாது, கவர்மெண்ட் மட்டும் பத்தாது, பிஸ்னஸ் பீப்புளும் இறங்கணும். கூடவே NGOs, சிவில் சொசைட்டியும் ப்ரெஷர் பண்ணி இந்த இன்ஜஸ்டிஸ் என்ன பண்ணணும், சரி பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம படிச்சது தான். அது 9ல் ஒரு ஆளுக்கு என்ன இருக்காங்க, ஹங்கரியாக இருக்காங்க. 1/9 பீப்புள். அதில் 3ல் ஒரு ஆள் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்க. நடுவில் தோற்றுறாங்க உண்டா 3 பேரில் நான் என்ன சொல்லக்கூடாது. 3 பேரில் ஒருத்தவங்க. இதில் 9 பேரில் ஒருத்தவங்க அங்கே இருக்காங்க. கரெக்டாக. அடுத்த சொல்கிறாங்க, த நியூ அனாலிசிஸ் ஷோஸ் தட் குளோபல் அண்ட் நேஷ்னல் பேட்டர்ன் ஹைட் இன்இக்வாலிட்டிஸ் வித்தின் தி கண்ட்ரீஸ், வித்தின் தி கம்யூனிட்டிஸ், வித்தின் தி வெல்லரபிள்ஸ் பீயிங் மோஸ்ட் அஃபெக்டட். பாயிண்ட் புரிஞ்சா? இப்போ நேஷ்னல் லெவலில் யாரெல்லாம் வந்து யாருக்கிட்ட, அதாவது இப்போ ஒரு 100 கோடியில் ஒரு 10 கோடி மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. தவிர அந்த 10 கோடி மக்கள் எந்த கம்யூனிட்டிஸ் வராங்க, எந்த இண்டிவிஜுவல்ஸ் பீப்புளா அப்படின்றதுக்கு என்ன தெரியல. ரிப்போர்ட் மறைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. இது அடுத்து பாருங்க. த புவர் டயட்ஸ் அண்ட் ரிசல்ட்டிங் மேல் நியூட்ரிஷன் ஆர் நாட் சிம்பிளி மேட்டர் ஆஃப் பர்சனல் சாய்ஸ். ஓகே. அதாவது நாமளாக என்ன பண்ணிக்கிறோம், சாப்பிடாம இல்லை கிடையாது, கிடைக்க மாட்டேன்னு சொல்லலாம். மோஸ்ட் பீப்புள் கேனாட் அசஸ் தி அஃபோர்டபுள் ஹெல்த்தி டயட் ஆர் குவாலிட்டி நியூட்ரிஷன் கேர். இல்லை யார் சொல்கிறா? எஸ். ஓகே. ஒரு லைன் சொல்கிறேன். அதாவது குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் படி எல்லா கண்ட்ரீஸ்லையுமே குண்டா இருக்கிறாங்க ப்ரோஃபைல்ஸ். ட்ரூ. த ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி இஸ் இன்க்ரீசிங்லி ரேப்பிட்லி ஆர் நியர்லி இன் எவ்ரி கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஓகே. அடுத்து பாருங்க. 25% ஆஃப் ஆல் அண்டர் 5 children ஆர் ஸ்டன்டட். 5 வயசுக்கு இருக்கிற பசங்க எடுத்திங்கன்னா 5லையா 4லையா
ஆமாம் 20% 4 ஒரு ஆள் எப்படி இருக்காங்க ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. ஓகே, அடுத்து பார்க்க போகிறது குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்னு போட்டிருக்கோம். கண்டிப்பாக என்ன இருக்கும்? இந்தியாவோட ரேங்க் வந்து 94 அமாங். அவர் ரேங்க் சூப்பராக இருக்கா முக்கியம் இருக்கா? ரொம்ப ரேங்க் குறைஞ்சிருக்கு. இந்தியாவோட ரேங்க் என்ன இருக்குது? போயிருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ரிப்போர்ட் யார் ரெடி பண்ணுறா? ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு ப்ரைவேட் தான் முதல்ல, அதாவது குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் GHS ரேங்க் ரிலீஸ் பண்ணுமா? ரிலீஸ் பண்ணுவோம். அது யார் ரிலீஸ் பண்ணுறான்னு பார்த்தா இது ஆனுவல் ரிப்போர்ட்டு பப்ளிஷ்ட் பை ஐரிஷ் ரேட்டிங் ஏஜென்சி. இதுக்கு 3 பார்த்துக்கோமா? ஸ்வீடன் என்ன பார்த்தோம்? சிப்ரி பார்த்தோம். அதே மாதிரி இது அயர்லாண்ட் இது பார்க்குறோம். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அது அயர்லாண்டில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி தான். பேர் வந்து கன்சர்ன் வேர்ல்டு வைட் அண்ட் ஜெர்மன் ஆர்கனைசேஷன் வந்து வெல்ட் ஃபவுண்டேஷன். 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. இப்போயே வந்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்னாலே இந்த 2 ப்ரைவேட் நான் வச்சுக்கணும். ஓகே, பேர் சொல்லி பார்க்கலாம். கன்சர்ன் வேர்ல்டு வைட் இது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். ரெண்டாவது வெல்ட் ஃபவுண்டேஷன் இது வந்து 2 ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் பண்ணுது. என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? என்ன ரேங்கிங்கு? அதை ரேங்க் பண்ணுறதுக்கு 4 இண்டிகேட்டர் பார்க்குது. ஒன்று வந்து அண்டர் நரிஷ்மெண்ட். அப்புறம் என்ன இருக்குது? அண்டர் நரிஷ்மெண்ட்னா நியூட்ரிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அண்டர் நரிஷ்மெண்ட். ரெண்டாவது சைல்டு வேஸ்டிங். மூணாவது இதை படிச்சு ஞாபகம் இருக்கா? சொல்லி டிஃபரன்ஸ் சொல்லி பார்க்கலாம் மோனிகா. எஸ், ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து வேஸ்டிங் அர்த்தம். ஹைட்டுக்கு ஏற்ற அடுத்து பார்க்க போகிற இண்டெக்ஸ் வந்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் தானே பார்த்துட்டு இருந்தோம். எஸ், ஸோ குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்னாலே நம்ம நாம வச்சுக்க வேண்டியது 2 ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்களே. ஒன்று வந்து கன்சர்ன் வேர்ல்டு வைட் இது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். ரெண்டாவது வெல்ட் ஃபவுண்டேஷன். ஸோ இது 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஹங்கர் இண்டெக்ஸ் ரெடி பண்ணுறாங்க. இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஹங்கர் இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து பவர்ட்டி இண்டெக்ஸ், டெமோக்ரஸி இண்டெக்ஸ், அப்புறம் வந்து இதுக்கப்புறம் பார்க்க போகிற எல்லா இண்டெக்ஸ்லையுமே இந்தியாவோட ரேங்க் குறைஞ்சி தான் இருக்கும். அது தீமாக நான் வச்சுக்கேன். எல்லாத்துலேயுமே இந்தியாவோட ரேங்க் ப்ளஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் எல்லாத்துலேயுமே போகிறதா இருக்கும். ஸோ எல்லா ரேங்க்லையுமே ஃபாலோ ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் அதெல்லாம் கீழே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்க்கான பேராமீட்டர்ஸ் வந்து 4 பேராமீட்டர்ஸாக 4 இண்டிகேட்டர்ஸ். 4ன்றது முக்கியம், யார் பண்ணுறாங்கிறது முக்கியம். 2 ப்ரைவேட் கம்பெனிஸ் பண்ணுறாங்க. 4 இண்டிகேட்டர். ஒன்று வந்து அண்டர் நரிஷ்மெண்ட்டாக, அது தெரியும் உங்களுக்கு. அதாவது ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு ஆளுக்கும் மக்கள்கிட்ட எவ்வளோ இன்சஃபிஷியண்டாக இருக்குது கிளரிக் வேல்யூ இது. ரெண்டாவது சைல்டு வேஸ்டிங்கில் சைல்டு சண்டி எவ்வளோ படிச்சிருக்கோம் நம்ம இருக்குல்ல, அதாவது வெயிட் தானே. எஸ், அதாவது நீ எவ்வளோ ஹைட் இருக்கியோ ஹைட்டுக்கு ஏற்ற எவ்வளோ வெயிட் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சைல்டு வேஸ்டிங். கரெக்டாக உன்னோட ஏஜுக்கு ஏற்ற வெயிட் எவ்வளோ கம்மியாக இருக்குன்றது சைல்டு ஸ்டண்டிங்கில். 2 பேரும் நம்ம ஹெல்த்தில் படிச்சிருக்கோம். ஸோ அண்டர் நரிஷ்மெண்ட், சைல்டு வேஸ்டிங், சைல்டு ஸ்டண்டிங், சைல்டு மார்டாலிட்டி ரேட் எவ்வளோ இறப்பு விகிதம் இருக்குது அண்டர் ஏஜ் 5. ஸோ சைல்டு வேஸ்டான அர்த்தம் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கா கம்மியாக இருக்கா செக் பண்ணுறது. அடுத்து ஏஜுக்கு ஏற்ற வெயிட் இருக்கா செக் ஸ்டண்டிங். இந்த 4த்தையும் வச்சுக்கிட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்க. யார் ரெடி பண்ணுறாங்கன்னா இந்த 2 ப்ரைவேட். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் வருதோ 2 ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்கன்றது நான் வச்சுக்கோங்க. இந்தியா ரேங்க் என்னது? 94th ரேங்க். ஓகே, அப்போ இந்தியாவோட ரேங்க் வந்து ஏற்கனவே 102 இருந்துச்சு, இப்போது 94th. 94 இருந்தாலுமே எந்த கேட்டகரி இருக்குது? சீரியஸ் கேட்டகரியாக இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் 102வது ரேங்க்கு, இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து 94 வந்துருக்குது. ஆனால் அதுக்கான காரணம் பார்த்தா நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் 117, இங்கே வந்து 107 தான். ஸோ வந்து நம்ம வந்து பெட்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாவை விட மற்ற பெட்டர் கண்ட்ரிஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒன்லி 13 கண்ட்ரிஸ் ஆர் வர்ஸ் தான் இந்தியா. அதாவது நம்ம கீழே இருக்கிற ஆட்கள் யாருன்னு பார்த்தோன்னா யார்? ரவண்டா தான் இருக்குது, நைஜீரியா தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் தான் இருக்குது, லிபிரியா, மொசாம்பிக்கு, சாட் தான் இருக்காங்க. நம்ம இந்தியாவோட பெட்டராக பண்ணது நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்த 4 இருக்குமே. ஓகே, அதனால் இந்தியா வந்து போகிறோன்னு சொல்லலாம். இதில் இப்போ பார்க்குறோம் ஹங்கர் பார்த்துட்டோம்ல. அடுத்து பார்க்க போகிறது மல்டி டைமென்ஷனல் பவர் இண்டெக்ஸ். எப்படி ஹங்கர் இண்டெக்ஸ் ஹங்கர் இண்டெக்ஸில் எப்படி 4 இண்டிகேட்டர் இருக்கோ அதே மாதிரி பவர் இண்டெக்ஸில் 10 இண்டிகேட்டர் இருக்கும். இந்த 10 இண்டிகேட்டரையுமே 3 பிரிச்சுப்பான்னு நினைக்கிறேன் போட்டிருப்பாங்க. எஸ், இந்த 3 பேர் 3 டைமென்ஷனல் ஹெல்த்து, எஜுகேஷனு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் 6 வந்துடும், எஜுகேஷனில் 2 வந்துடும், ஹெல்த்தில் 2 வந்துடும். ஸோ டோட்டலாக 10 இண்டிகேட்டர்ஸ். ஓகே, ஸோ பவர்ட்டினா 10 இண்டிகேட்டரு, ஹங்கர்னா 4 இண்டிகேட்டர்ஸ். அதேமாதிரி ஹங்கரில் வந்து பண்ணுறது 2 ப்ரைவேட் பார்த்தோம்ல, 2 ப்ரைவேட் பார்த்தோம். மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டியில் இது கூட படிச்சுருப்பாங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் பவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் தான் என்ன பண்ணுறாங்க. ஸோ மல்டி டைமென்ஷனல் பவர் இண்டெக்ஸ் வாஸ் லான்ச் இன் 2010 பை தி ஆக்ஸ்ஃபோர்ட் பவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் அட் தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட். ஓகே, ஸோ குளோபல் மல்டி டைமென்ஷனல் பவர் இண்டெக்ஸ் வந்து பவர்ட்டை மெஷர் பண்ணுது. எதை வச்சு மெஷர் பண்ணுதுன்னா ஒரு 3 டைமென்ஷன் வச்சு. 3 டைமென்ஷன் வேறு, அதுக்குள்ளே யூஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ் 10 பேராமீட்டர்ஸ், 10 இண்டிகேட்டர்ஸ். கரெக்டாக? எஸ், இப்போ இருக்காங்க பாருங்க.
100 பேர் போராக இருக்காங்கன்னா அதில் 84% ஆஃப்ரிக்காவிலையும் சப்சகரன் ஆஃப்ரிக்காவிலையும் சவுத் ஏஷியாவில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட ரேங்க் பார்த்துங்க. இந்தியா அதே மாதிரி கடைசி ஒரு 10 இயர்ஸில் குறைச்சுன்னு சொல்கிறாங்க. இந்தியா 2005-6 15 பார்க்கும்போது இந்த 4 countries have halved the மல்டிநேஷனல் பாலிட்டிக்ஸ், அதாவது பயங்கரமாக குறைச்சிருக்கிறதுல இந்தியா வந்துருக்கு நான் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்க போகிற இண்டெக்ஸ் வந்து டெமோக்ராட்டிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். அதாவது ரிப்போர்ட் இருக்குது, இது கீழே வந்து டெமோக்ராட்டிக் இண்டெக்ஸ் வரும். இந்தியாவோட ரேங்க் என்ன இருக்குது சொன்னது ஃபாலோ ஆகி சொன்னால கீழே போட்டுருக்கோம். இந்தியா ஃபால்ஸ் டு 53rd ரேங்க் இன் டெமோக்ரஸி இண்டெக்ஸ். ஸோ ஹேஸ் பின் டப்ட் அஸ் ஃப்ளார்ட் டெமோக்ரஸி. ஓகே, லாஸ்ட்டாக இந்த ரேங்க் வந்து 41 ரேங்க் பின்னாடி 53 போயிடுச்சு. ஸோ இந்த டெமோக்ராட்டிக் இண்டெக்ஸ் 2020 தான். இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறது யார்? எங்கே படிச்சிருக்கோம்ல, எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டில் இந்த எக்கனாமி எங்கே இருக்குது? யூகே. ஏற்கனவே நம்ம ஸ்வீடன் வச்சு பார்த்தோம், அயர்லாண்ட் வச்சு பார்த்தோம். இப்போ யூகே பேஸில் இருக்கிற ஒரு யூனிட் எக்கனாமிக்ஸ் யூனிட் அவங்க ரிலீஸ் பண்ணுறது டெமோக்ரஸி இண்டெக்ஸ். ஓகே, இதில் 5 பேராமீட்டரா? ஓகே, அப்போ வந்து ஹங்கரில் 4 பேராமீட்டர், பவர்ட்டியில் 10 பேராமீட்டர், அதே மாதிரி டெமோக்ரஸியில் 5 பேராமீட்டர். அதாவது எலக்ட்ரல் ப்ராசஸ் நடக்குதா, ப்ளூரலிசம் இருக்கா, கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மக்கள் பார்ட்டிஸ் பண்ணுறாங்களா, பொலிட்டிக்கல் கல்ச்சர் எப்படி இருக்குது, சிவில் லிபர்ட்டி, இதெல்லாம் பார்த்து முடிப்படும். ஆஸ் யூஸ்வல் எப்பவுமே டாப் யார் இருப்பா? நார்வே இருப்பாங்களே. எஸ், நார்வே தான் டாப்பில் இருக்காங்க. ஃபாலோட் பை ஐஸ்லாண்ட், ஸ்வீடன், நியூசிலாந்து, கனடா. இங்கே போட்டு பாருங்க. இந்தியாவோட ரேங்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து 27 இருக்குது, இப்போ என்ன ஆயிடுச்சு 53 இருக்குது. ஸோ இதுலேயுமே என்ன இருக்குது? டெமோக்ரஸிலையுமே இந்தியாவோட ரேங்க் வந்து 2014 2020 ரொம்ப பண்ணி போயிருக்கு. அடுத்த ரிப்போர்ட் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டெமோக்ரஸி ரிப்போர்ட். மீனிங் கொடுக்கல, டெமோக்ரஸின்றது வெறும் ஓட்டு போகிறது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த வெரைட்டிஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணுற ரிப்போர்ட் தான் வீடம் ரிப்போர்ட். ஓகேவா, இங்கே போட்டு பாருங்க. ஸோ இந்த வீடம் ப்ராஜெக்ட்ன்றது வெறும் டெமோக்ரஸி செக் பண்ணுறதுக்கு எலெக்ஷனை மட்டும் பார்க்கல, ப்ளஸ் இன்னும் ஒரு 4 இருக்குது. லிபரலிசம் இருக்கா, பார்ட்டிசிபேட்டரியாக இருக்கா, இகாலிட்டேரியன் இருக்கா, டெலிபரேட்டிவ் அப்ரோச் இருக்கா, இது 5 இருந்தால் அந்த கண்ட்ரியில் வெரைட்டி ஆஃப் டெமோக்ரஸி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த ஸ்டடி யார் பண்ணுறா? யூனிவர்சிட்டி ஆஃப் காத்தன்பர்க் அண்ட் இங்கே ஸ்வீடன் தான். ஓகே, தெரிஞ்சுக்கணும். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா 1990 கம்பேர் பண்ணி பார்த்தா 2020 வரைக்கும் லெவல் ஆஃப் டெமோக்ரஸி குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இந்த 5 வகையான டெமோக்ரஸி இல்லை, உலகம் முழுக்க ஒன்று தான் இருக்குது. அதாவது எலெக்ஷன் வழியாக ஓட்டு போடுறோம்ல, அந்த ஆட்டோக்ரஸி இது மட்டும் தான் இருக்குது தவிர மொத்தம் எந்த டெமோக்ரஸியும் உங்களால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு ரிப்போர்ட் தான் வந்து ஃப்ரீடம் ஹவுஸ் ரிப்போர்ட். அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே பொலிட்டிக்கல் லிபர்ட்டி இருக்கா, சிவில் லிபர்ட்டி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு ரிப்போர்ட் தான் ஃப்ரீடம் ஹவுஸ் ரிப்போர்ட். இது பண்ணுறது யாருன்னா ஃப்ரீடம் ஹவுஸ். இது எங்கே இருக்குது? யூஎஸ். நம்ம யூகே பேஸ்ட் ஒன்று பார்த்துருக்கோம், அப்புறம் வந்து அயர்லாண்டு பார்த்துருக்கோம், ஸ்வீடன் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ யூஎஸ் பேஸ்ட் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் டாக் எது ஃப்ரீடம் ஹவுஸ். இதுலேயுமே இந்தியாவோட ஸ்கோர் என்ன இருக்குது? குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே 67 இருந்துச்சு. ஆமாம், 71 ரேங்க் என்னது பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்தியா ஸ்கோர் ட்ராப் 4 points from 71 to 67. அப்போ வந்து இந்தியா வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ கிடையாது, கம்ப்ளீட் ஃப்ரீல இருந்து பார்ட்லி ஃப்ரீக்கு மார்க் டவுனில் போயிடுச்சு. அடுத்து முக்கியமானது வந்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் இருக்குது ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ். முக்கியமானது இது என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் கரப்ஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற பப்ளிக் செக்டர் இருக்குல்ல, கவர்மெண்ட்டோட கம்பெனிஸ், கவர்மெண்டோட ஆஃபீஸ், அதில் எப்படி ஒர்க் ஆகுது செக் பண்ணுவோம். இங்கே போட்டுருக்கேன். இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் நாட் ஃபார் ப்ராஃபிட் என்ஜிஓ எய்ம் இஸ் டு காம்பேக்ட் தி குளோபல் கரப்ஷன் அண்ட் ப்ரிவென்டிங் தி கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ். இங்கே ஜெர்மனி இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரி பேஸ் உருவாகுது இந்த ஆர்கனைசேஷனில். அதில் கண்ட்ரி பேஸ் நான் வச்சுங்க, அப்புறம் என்ஜிஓவாக நான் வச்சுக்கேன். அடுத்து ஏன் இந்தியா ரேங்க் என்ன இருக்குது? ஸ்லிப்பாக இருக்குது, முன்னாடி போயிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி நம்ம கடைசியாக பார்த்த மோஸ்ட் ஆஃப் தி இண்டெக்ஸில் ரேங்க் வந்து குறைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ரேர் தான் அதிகமாக இருக்குது. அது என்ன ரேங்க்ன்றது சைடில் எழுதி வச்சுங்க. இது மட்டும் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது எழுதி வச்சுங்க, மற்ற எல்லாமே குறைஞ்சிருக்கு நீங்கள் நான் வச்சுங்க. ஓகே, இங்கே போட்டு அதில் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ். 150 கண்ட்ரீஸில் எப்படி வந்து பப்ளிக் செக்டாரில் கரப்ஷன் எப்படி இருக்குது அப்படி செக் பண்ணுறதுக்கான உருவாக்குற இண்டெக்ஸ் தான் கரெக்ட். இது வந்து காம்போஸ் இண்டெக்ஸ். அப்படின்னு அர்த்தம் முக்கியமான எல்லா இன்ஸ்டியூஷனையும் எடுத்து எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்து கம்பேர் பண்ணி கொண்டு வரும் ரிப்போர்ட்டு. ஸோ இந்தியா ரேங்க் ஹஸ் பின் ஸ்லிப்ட் டு 86. 80 ரேங்க்கில் இருந்துச்சு, இப்போ 86 போயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் ரேங்க்ல யார் இருக்கா? நியூசிலாந்து, டென்மார்க். லாஸ்ட்டில் சொமாலியா, சவுத் சுடான். அதேமாதிரி இதுவே வந்து குளோபல் கரப்ஷன் பேராமீட்டர் ஒரு பேராமீட்டர் இருக்குது. அதாவது சர்வே எடுக்கும். அது பப்ளிக் ஒப்பீனியன், ஒவ்வொரு மக்களும் கரப்ஷனை பற்றி எப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மக்கள்கிட்ட போய் சர்வே எடுக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து குளோபல் கரப்ஷன் பேராமீட்டர் கேட்பாங்க. குளோபல் கரப்ஷன் பேராமீட்டர் ரிலேட்டட் வித் விச் கேட்பாங்க. இது கூட கேட்பாங்க டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல். அடுத்து பார்க்க போகிறது குளோபல் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். இதாக கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஃபேமஸ் தான். ஸோ இப்போ பப்ளிஷ் பை ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். ஓகே, எங்கே இருக்குது? பாரிஸில். ஜெர்மனி ஒன்று பார்த்தோம், ஃப்ரான்ஸ், பாரிஸ் பேஸ் ஒன்று பார்க்குறோம், யூகே பேஸ் ஒன்று பார்த்துருக்கோம்,
அப்புறம் வந்து ஸ்வீடன் பேஸ்டு, அயர்லாண்ட் பேஸ்டு எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அது எந்தெந்த பேஸ்டுன்னு பார்த்துட்டு அது யார் ரிலீஸ் பண்ணுறா, இன்னொரு ரேங்க் மேக்ஸிமம் குறைஞ்சிருக்கும், எதில் மட்டும் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் தனியாக இருந்துச்சுங்க. ஸோ இந்தியாஸ் ட்ராப் ரேங்க் ஃப்ரம் 142க்கு ரேங்க் போயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் இந்த தடவை ரேங்க் யார், நார்வே தான் டாப்பு. ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸில் சைனாவும் இருக்குது at 177, நார்த் கொரியா 180. கரெக்டு தானே, ஏன்னா அந்த ஊரில் ப்ரெஸ் ஃபிலிம் கிடையாதுல்ல, அவங்களை பற்றி வெளியே எதுவுமே தெரியாது. ஓகே, அடுத்து பார்க்க வர போகிற ரிப்போர்ட் வந்து வேர்ல்டு ஜஸ்டிஸ் ரிப்போர்ட். இவங்க 2 ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க, 2 இண்டெக்ஸில் ரேங்க் போடுவாங்களே. ஒன்று வந்து கவர்மெண்ட் ஓப்பனாக இருக்கா செக் பண்ணுற இண்டெக்ஸ், இன்னொன்று ரூல் ஆஃப் லா அந்த கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற இன்னொரு இண்டெக்ஸ் நீ போடுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம், இந்த WGP என்ன பார்த்துடலாம். WGP வேர்ல்டு ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட்ன்றது இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற ஒரு சிவில் சிஸ்டம் ஆர்கனைசேஷன். ஒரு மெயின் நேம் என்னென்னா உலகத்தில் ரூல் ஆஃப் லா ஒவ்வொரு கண்ட்ரி ஃபாலோ பண்ணி தான் செக் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு 3 ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணணும். ஒன்று வந்து ரிசர்ச் பண்ணணும், இன்னொரு இண்டெக்ஸ் ரெடி பண்ணணும், ஒரு கண்ட்ரியோட எங்கேஜ் பண்ணி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு செக் பண்ணணும். ஓகே, இங்கே போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் கவர்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது கவர்மெண்டோட ஓப்பனஸ் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பேராமீட்டர்ஸ், லாஸ் வந்து பப்ளிசிசம் மக்களுக்கு தெரியுதா, டேட்டாஸ் எல்லாமே, ரைட் இன்ஃபர்மேஷன் இருக்கா, சிவில் பார்ட்டிசிபேஷன் இருக்கா, மெக்கானிசம் கம்ப்ளைண்ட் மெக்கானிசம் இருக்கா, அப்படிலாம் இந்த நாலும் ஒரு கண்ட்ரி நல்லா இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி எப்படி இருக்குன்னு அர்த்தம், ஓப்பன் கவர்மெண்ட்டாக அர்த்தம். அதே மாதிரி ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ் ரெடி பண்ணுது. கரெக்டாக ஒரு 8 ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி ரூல் ஆஃப் லா இருக்கான்னு பார்க்க, கவர்மெண்டோட பவர் கரெக்டாக லிமிட்டடாக இருக்கா, கரப்ஷன் கம்மியாக இருக்கா, கவர்மெண்ட் ஓப்பன் கவர்மெண்ட்டாக இருக்கா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கா, லா அண்ட் ஆர்டரு, என்ஃபோர்ஸ்மெண்ட் கரெக்டாக பண்ண முடியுதா, சிவில் ஜஸ்டிஸ் அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ். சேம் டாப் பர்ஃபார்மர்ஸ் டென்மார்க்கு, நார்வே, ஃபின்லாண்ட். வெஸ்ட்டில் வந்து வெனிசுலா வந்திருக்கு. இந்தியா ரேங்க் என்னது 69th. இந்தியாஸ் நெவர் ரேங்க் இன் டாப் 10 திஸ் இண்டெக்ஸ். ஸோ இதோட வந்து நான் யூனியன் பாடிஸ் முடிச்சாச்சு. இது மேக்ஸிமம் இதுதான் ரிப்போர்ட் கேட்குறாங்கன்னா நம்ம பார்த்த ரிப்போர்ட்டில் தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் 4 பாயிண்ட் கேட்பாங்க. இது பாயிண்ட் யார் ரிலீஸ் பண்ணுறா, அப்புறம் அவங்க வந்து இன்டர் கவர்மெண்டலா இல்லை என்ஜிஓவா, எந்த ஊரில் இருக்குது, அப்புறம் வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து ஸ்லிப்பாக இருப்பாங்க. மேக்ஸிமம் இதுதான் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துருக்கேன். அடுத்து பார்க்க போகிறது ஒன்று மட்டும் யூஎன் பாடிஸ் பார்த்தோம்னா அதில் ஒரு குட்டி அப்டேட் ஒன்று இருக்குது. டிஏஆர் கன்வென்ஷன், டிஏஆர் இங்கே போட்டிருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் இன்டர்நேஷ்னல் ரோட்டியர்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, ரோட் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கான ஒரு கன்வென்ஷன். இட் இஸ் அன் யுஎன் கன்வென்ஷன் அடாப்டட் அண்டர் தி யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் கமிஷன் ஆஃப் யூரோப், யுஎன் ECE. ஓகே, the 76 countries agreed to digitize the cross-border customs under the UN TAR convention. இங்கே போட்டிருக்கேன். This convention applies to transport with road vehicles, the combination of vehicles and containers. ஸோ ரோட் டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறேன்னா உங்களோட டிரான்ஸ்போர்ட்டில் நீ என்ன பண்ணுறது, டிஜிட்டைஸ்டாக மாற்றி இன்ஃபர்மேஷனை ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். திஸ் ரெடியூசஸ் தி கிராஸ் பார்டர் டிரான்ஸ்போர்ட்டிங் டைம் பை 80%. ஸோ முடிஞ்சு போச்சு இந்த PDF. இதுக்கப்புறம் வந்து அடுத்த 2 PDFமே நான் இப்போ சொன்ன மாதிரி வேர்ல்டு குரூப்பிங் தான் இருக்கும். இப்போ அடுத்த டெஸ்ட், இந்த வாரம் டெஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு இது வரைக்கும் தான் வரும். இந்த புக்லெட் படிக்கவும் தான் வரும். ஸோ இன்றைக்கி இந்த PDF முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்ணுங்கன்னா அந்த லாஸ்ட் 6 PDFையும் ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணும்போது எல்லாத்தையும் படிக்காதீங்க, பிளாக் லைனை பாருங்கள். பிளாக் லைன் படித்த உடனே பிளாக் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த பிளாக் வேர்ட்ஸ் பார்த்த உடனே அந்த ஹெட்டிங்க்கு மேட்சாக தான் லிங்க் பண்ணிக்கணும். அடுத்து அண்டர்லைன் பண்ண லைனை படிக்கணும். ஹெட்டிங்க்கான லைனை வந்து மேட்சாக செக் பண்ணிக்கணும். ஓகே, அதை பார்க்கணும். ப்ரையாரிட்டியாக ஒவ்வொரு டாப்பிக்கும் 4 பாயிண்ட் கன்ஃபார்மாக தெரியும். அதை பார்த்தாலே போதுமானது. ஓகே, ஆஸ் யூஷுவல் இது முடிச்சதுக்கப்புறம் புக் பேக்கில் MCQ முடிக்கணும். அதை முடிச்சதுக்கப்புறம் இந்த டாபிக்ஸ் ரிலேட்டட் வந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாத்துலேயும் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிவிட்டு மார்க் அனுப்பிடணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும். ஓகே.